வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா புஷ்பராஜா. தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சர் விளக்கம். அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் 5 மேம்பாலங்கள் அமைக்கும் பணி இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பில் கொரோனா 3வது அலையில் 37 பேர் உயிரிழப்பு. தொற்றினை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். அரசாங்க அதிபர் கருணாகரன் தெரிவிப்பு. சமூக வலைதளங்களை கண்காணிக்க விசேட குழு நியமனம். தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு மீண்டும் தொற்று ஏற்பட்டால் மரணம் ஏற்படாது. இந்திய எய்ம்ஸ் நிறுவனம் தகவல். அமெரிக்க துணை அதிபர் பயணித்த விமானத்தில் கோளாறு, அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வடகொரியாவில் வெளிநாட்டு திரைப்படங்கள் மற்றும் ஆடைகளின் நவீன வடிவமைப்பு சம்பந்தமான நிகழ்ச்சி ஒலிபரப்ப தடை. பாகிஸ்தானில் அதிவேக ரயில்கள் மோதி பயங்கர விபத்து, 30க்கும் மேற்பட்டோர் பலி. உள்நாட்டு செய்திகள். பாடசாலைகள் மீள ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சர் விளக்கம். நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக இதுவரை பாடசாலைகள் திறப்பது சம்பந்தமான தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படவில்லை என கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். எவ்வாறாயினும் பாடசாலை மாணவர்களின் சுகாதாரத்தினை உறுதிப்படுத்தி விரைவில் பாடசாலைகள் ஆரம்பிக்க திட்டமிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் கிட்டத்தட்ட 3 மாதங்களை பாடசாலை சென்றுள்ளதுடன் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 6 மாதங்கள் பாடசாலை சென்றிருப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் 5 மேம்பாலங்கள் அமைக்கும் பணி இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய களனி பாலத்திலிருந்து அத்துருக்கிய வரையிலான அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் 5 மேம்பாலங்களை அமைக்கும் பணி இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பயண கட்டுப்பாடுகள், சுகாதார நடைமுறைகளை கருத்தில் கொண்டு ஜூம் தொழில்நுட்ப வசதியுடன் அலரி மாளிகையிலிருந்து இந்த திட்டங்கள் அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புதிய களனி பாலத்திலிருந்து அத்திரகிரிய வரையில் 16.4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அதிவேக பாதைக்கு 134.9 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த திட்டம் சைனா ஹாபர் பொறியியலாளர் சங்கத்தினால் நிர்மாணிக்கப்படுகின்றது. மேலும் கொகிவெளி சந்தி, கண்டி, கொட்டும்பி சந்தி, கொம்பதி திரு ரயில் நிலையத்தினூடாக நீதியரசர் அக்பர் மாவத்தை மற்றும் உத்தரானந்த மாவத்தை பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படவுள்ளது. அத்துடன் பேரவாவி மற்றும் கொம்பனி தெருவினூடாக பாலதக்ஷ மாவத்தை மற்றும் சிற்றம்பலம் ஏர்காடின் மாவத்தையை இணைக்கும் வகையிலும் மேம்பாலம் அமைக்கப்படவுள்ளது. மட்டக்களப்பில் கொரோனா 3வது அலையில் 37 பேர் உயிரிழப்பு. தொற்றினை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். ராஜாங்க அதிபர் கருணாகரன் தெரிவிப்பு. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 23 பேருக்கு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு வருகின்றதுடன் கொரோனா தொற்றின் 3வது அலையின் காரணமாக 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2200 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 983 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை கருணாகரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பயண தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் வாழ்வாதாரத்தை இழந்த வறிய குடும்பங்களுக்கான 5000 ரூபாய் கொடுப்பனவாக 82,833 குடும்பங்களுக்கு 41,41,24,000 ரூபாவை இதுவரை பிரதேச செயலகங்கள் மூலமாக வழங்கியுள்ளோம். இதேவேளை அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய தடுப்பூசி ஏற்றும் பணி எமது மாவட்டத்திற்கு 25,000 கிடைக்க இருக்கின்றது. இந்த தடுப்பூசிகளை 6 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டதற்கு இணங்க ஏற்பாடுகளை எமது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எடுத்து வருகின்றார். எமது மாவட்டத்தில் முதியோர் இல்லங்களில் வாழும் 146 முதியோர் இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்படும். அதேவேளை கொரோனா அதிகமாக காணப்பட்ட சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், குறிப்பாக பொதுமக்களுடன் நேரடி தொடர்பை பேணுகின்ற அல்லது கள விஜயங்களில் ஈடுபடும் உத்தியோகஸ்தர்கள் உட்பட 6 வகையாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி வழங்கப்படும். மேலும் கருத்து தெரிவித்த அவர், மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் 5
கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்ட நிலையில் 4 கிராம சேவகர் பிரிவு விடுவிக்கப்பட்டதுடன் நொச்சுமுனை கிராம சேவகர் பிரிவு தொடர்ந்து முடக்கப்பட்டுள்ளதுடன் ஏறாவூர் நகரில் 2 கிராம சேவக பிரிவுகள் மாத்திரமே மாவட்டத்தில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டுள்ளன. பயண தடை விதிக்கப்பட்டு பொதுமக்களின் நடமாட்டத்தை நிறுத்த அரசாங்கம் அறிவித்த அதேவேளை அன்றாட தொழில் செய்கின்ற சாதாரண கூலியாட்கள், விவசாய தொழில், கட்டுமான பணியாளர்கள் போன்றவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காதளவு இந்த நடைமுறையை பின்பற்றுமாறு எமக்கு பணிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அனாவசியமான கூட்டங்களை தவிர்த்து சுகாதார நடைமுறைகளை பேண வேண்டும். அதன் அவசியத்தை நாங்கள் பொதுமக்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நாளாந்தம் மரணங்கள் தொற்று அதிகரித்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் கூடிய கவனம் செலுத்தி ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்றார். சமூக வலைதளங்களை கண்காணிக்க விசேட குழு நியமனம். சமீப காலமாக இணையம் மற்றும் சமூக வலைதளங்களினூடாக பரவும் போலியான தகவல்களினால் மக்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதனை கட்டுப்படுத்த இணையம் மற்றும் சமூக வலைதளங்களில் போலியான செய்திகளை பதிவிடுபவர்கள் தொடர்பில் கண்காணிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் கண்காணிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மண்சரிவினால் உயிரிழந்த தனது எஜமானரை தேடி திரியும் நன்றியுள்ள மிருகம். கடந்த 2 நாட்களுக்கு முன் ஏற்பட்ட மண் சரிவினால் மானவெனல்ல செவனகல பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்தனர். இந்த மண் சரிவில் தாய், தந்தை, அவர்களின் மகன், மகள் என அனைவரும் உயிரிழந்தனர். இவர்கள் வளர்த்த செல்ல நாய் தனது எஜமானர்களை மீட்பின் போது தேடியுள்ளது. அதன் பிறகு அவர்களை பூமி தானம் செய்ய இடங்களை விட்டு அகலாமல் அந்த இடத்திலேயே இருப்பதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த காட்சி அங்கு வசிக்கும் அனைவரது உள்ளங்களையும் நெகிழ வைத்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். உலக செய்திகள். தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு மீண்டும் தொற்று ஏற்பட்டால் மரணம் ஏற்படாது. இந்திய எய்ம்ஸ் நிறுவனம் தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலையினால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி தற்போது 3 தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவற்றினை மக்களுக்கு ஏற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்திய அரசின் அனுமதியுடன் கோவேக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகளுடன் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியும் ஏற்றப்பட்டு வருகின்றது. குறிப்பிட்ட தடுப்பூசிகளின் முதல் டோஸ் ஏற்றப்பட்டு சரியான இடைவெளியில் 2வது டோஸ் ஏற்றப்பட வேண்டும். எனினும் முதல் டோஸ் அல்லது 2 டோஸ்களை ஏற்றியவர்களுக்கு தொற்று ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஆராயும் முகமாக இந்தியாவின் பிரபல மருத்துவ நிறுவனமான எய்ம்ஸில் மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். இது சம்பந்தமாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 2 டோஸ்களை போட்டுக்கொண்டு கொரோனா தொற்று ஏற்பட்ட 36 பேர், 1 டோஸ் போட்டுக்கொண்டு தொற்று ஏற்பட்ட 27 பேர் என்று 63 பேரிடம் ஆய்வுகளை மேற்கொண்ட போது அவர்களுக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டு வழமை போல் காய்ச்சல் 5 தொடக்கம் 7 நாட்களுக்கு இருந்தாலும் யாரும் மரணிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களை கொரோனா தொற்று மீண்டும் தாக்கினாலும் அதனால் அவர்களுக்கு இறப்பு ஏற்படாதென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் பயணித்த விமானத்தில் கோளாறு, அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அரசுமுறை பயணமாக கவுதமாலாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் சென்ற விமானத்தில் திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் கமலா ஹாரிஸ் சென்ற விமானம் மீண்டும் அதே விமான நிலையத்திற்கு திருப்பி தரையிறக்கப்பட்டது. நேற்று மதியம் ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்ட வேளையிலே இச்சம்பவம் இடம்பெற்றது. பின்னர் அவர் வேறொரு விமானத்தில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து வேறு விமானத்தில் தனது பயணத்தை கமலா ஹாரிஸ் தொடர்ந்தார். அதில் அவர் திட்டமிட்டபடி கவுதமாலாவுக்கு சென்றடைந்தார். அமெரிக்க துணை அதிபராக கமலா ஹாரிஸ் பதவியேற்ற பிறகு அரசுமுறை பயணமாக அவர் செல்லும் முதல் பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமானத்தில் கோளாறு என்று தெரிவித்த பிறகும் கமலா ஹாரிஸ் எந்தவித பதட்டமும் அடையவில்லை என்றும் அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தாக்கம் அதிகமாக உள்ள கவுதமாலா மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு, நம்பிக்கை ஆகியவற்றை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார். கவுதமாலாவில் வாழ்வோர் பெரும்பாலும் புலம்பெயர்ந்தவர்கள். அங்கு ஆவணம் இல்லாமல் இருப்போருக்கு குடியேறுவதற்கு தேவையான மூல காரணங்களை ஆய்வு செய்வதும் இவரது பயணத்தின் மற்றொரு நோக்கமாகும். இது புதிய அமெரிக்க அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக திகழ்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
வடகொரியாவில் வெளிநாட்டு திரைப்படங்கள் மற்றும் ஆடைகளின் நவீன வடிவமைப்பு சம்பந்தமான நிகழ்ச்சி ஒளிபரப்ப தடை. வடகொரியாவில் வாழும் அதிகமான மக்கள் வெளிநாட்டு தொடர்புகள் இன்றியே வாழ்ந்து வருகின்றனர். அங்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி கிம் ஜோங் உன் புதிய அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி வெளிநாட்டு திரைப்படங்கள், ஆடை வடிவமைப்புகள், நவீன ஆடை அலங்காரங்கள் சம்பந்தமான நிகழ்ச்சி ஒலிபரப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைகளின் நோக்கமும் வடகொரிய மக்கள் வெளியுலக தொடர்புகளை பேணக்கூடாது என்பதாகும். இளைஞர் யுவதிகள் வெளிநாடுகளின் கலை கலாச்சாரங்களை பழகிவிடுவார்கள் என்பதால் அந்நாட்டு அதிபர் இவ்வாறான முடிவினை எடுத்துள்ளார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே வெளிநாட்டு திரைப்படங்கள் பார்ப்பவர்கள் மற்றும் இருவட்டுகளை விற்பனை செய்பவர்களை கண்டுபிடிப்பதற்கே கிம் ஜோங் உன் தனிப்படை அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உத்தரவுகளால் அந்நாட்டு மக்கள் நாட்டின் தலைவர் எதை சொல்கின்றார்களோ அதை மட்டுமே பார்க்க வேண்டிய ஏற்பட்டுள்ளதாக விசனம் தெரிவித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் அதிவேக ரயில்கள் மோதி பயங்கர விபத்து, 30க்கும் மேற்பட்டோர் பலி. சமீப காலமாக ரயில் விபத்துகள் உலகளவில் ஆங்காங்கே இடம்பெறும் நிலையில் பாகிஸ்தானில் சிந்து மாகாணம் தர்கி நகரின் அருகே 2 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இன்று ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தடம் புரண்டு நின்றிருந்த மில்லத் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சர்சைட் அதிவேக ரயில் பயங்கரமாக மோதியது. இதில் 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் சேதமடைந்து கவிழ்ந்துள்ளன. ரயில் விபத்து பற்றி தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கவிழ்ந்த ரயில் பெட்டிகளில் சிக்கிய பயணிகளை மீட்பது கடும் சவாலாக உள்ளதாகவும் தொடர்ந்தும் மீட்பு பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு ஏராளமானோர் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு மருத்துவ அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகின்றது. இந்த விபத்து பற்றி கேள்விப்பட்டதும் பிரதமர் இம்ரான்கான் ரயில்வே அமைச்சரை உடனே அந்த பகுதிக்கு சென்று தேவையான உதவிகளை செய்யும்படி உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் விரைவில் ஆரம்பம். முதல் மந்திரி கெஜ்ரிவால் அறிவிப்பு. உலகளவில் கொரோனா பாதிப்பில் 2வது இடத்தில் இருக்கும் இந்தியாவில் சமீப காலமாக கொரோனா பாதிப்பு பெருமளவு குறைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நேற்று 381 பேருக்கு மட்டுமே கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களில் 5889 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸ் பாதிப்பு குறைந்து வருவதால் ஊரடங்கில் தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இந்திய தலைநகர் டெல்லியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கொரோனா பரவலை தடுக்க ஒரே ஆயுதமாக உள்ள தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். டெல்லியில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசியை ஆர்வமாக போட்டு வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்னும் 4 வாரங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி மக்கள் தேர்தலின் போது தங்கள் வாக்குகளை பதிவு செய்த மையங்களுக்கு சென்று அங்கு ஏற்பாடு செய்துள்ள கொரோனா தடுப்பூசி முகாம்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கருத்து வெளியிடுகையில் ஜகன் வாக்கு உகான் தடுப்பூசி என்ற திட்டத்தை இன்று முதல் துவங்கியுள்ளோம். இந்த திட்டத்தின் கீழ் மக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் விரைவில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஜூன் 7 கிரிக்கெட் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். ஜூன் 7 1975 ஆண்டு முதல் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி இடம்பெற்ற நாள். ஆரம்ப காலங்களில் 3 முதல் 5 நாட்கள் வரை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி ஒருநாள் போட்டியாக மாறிய பிறகுதான் அதிக வரவேற்பை பெற்றது. வரவேற்பின் அடுத்த கட்டமாக உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 1975 ஆண்டு ஜூன் 7 இங்கிலாந்தில் தொடங்கிய இந்த போட்டித் தொடரின் முடிவில் இறுதிச் சுற்றில் இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணி மோதின. இந்த முதல் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் சாம்பியன் ஆனது. அணிக்கு 60 ஓவர்கள் கொண்ட போட்டிகளாக நடத்தப்பட்ட உலகக்கிண்ண போட்டிகள் 1979 ஆண்டு அவ்வாறே நடைபெற்றது.
அந்த உலகக்கிண்ண போட்டித் தொடரிலும் மேற்கத்திய தீவுகள் அணியே சாம்பியன் பட்டம் வென்றது. எனினும் 1983 உலகக்கிண்ண போட்டிகள் 5 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கிரிக்கெட் போட்டியான உலகக்கிண்ண கிரிக்கெட் முதலில் ஆரம்பித்த வரலாற்றில் இடம்பெற்ற நாள் இன்று. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.